வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்னைக்கு நம்ம பிரவீன் பூர்வாதில் நிபந்து சௌரப் அப்படிங்கிறதுல தக்ஷின் கி கங்கா கோதாவரி அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய சப்ரசங் வியாக்கியா கீஜியே அது பார்க்க போகிறோம். மொத்தமே 2 தான் இருக்குது இந்த லெசனில். வாங்க பார்க்கலாம். उसके अंदर सारा महाराष्ट्र आ जाता है. मैसूर का भी अंतर्भाव होता है और आंध्र तो सारा का सारा उसी में समा जाता है. முதல்ல இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உஸ்கே அந்தர் அதற்கு உள்ளே, அதற்கு கீழே, அதற்கு உள்ளே, சாரா மகாராஷ்டிர ஆஜாத்தா ஹே மகாராஷ்டிரத்தினுடைய நிலப்பகுதி முழுதுமே, சாரா அனைத்து மகாராஷ்டிராவும் வந்து விடுகிறது இந்த ஆற்றிற்கு உள்ள. மைசூர் கா பி अंतर्भाव होता है. மைசூர் காபி, மைசூர் கூட இந்த இதுக்கு உள்ள வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தர்பாவ் இதுக்கு உள்ள வந்து சேர்ந்துருது. அவரு ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாராக்கா சாரா உசிமே சமாஜாத்தா ஹே ஆந்திராவினுடைய அனைத்து பகுதியும், சாராக்கா சாரா அனைத்திற்கும் அனைத்து அப்படிங்கிற மாதிரி சாராக்கா சாரான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முற்றிலுமே ஆந்திரா முழுதுமே, அந்த நிலப்பரப்பு முழுதுமே இந்த ஆற்றுக்கு உள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கோதாவரி ஆறு தக்ஷின் கி கங்கா, எப்படி கங்கா நார்த்தில் இருக்கோ உத்தரில் இருக்கோ அதே மாதிரி தக்ஷினில் கோதாவரி கங்காவை போல 4 இந்த 3ஐயுமே, மகாராஷ்டிராவிலேருந்து வரக்கூடியது மைசூர், ஆந்திரா எல்லாத்தையுமே என்ன செய்யுது, கவர் பண்ணிடுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. प्रसंग यह वाक्य दक्षिण की गंगा गोदावरी नामक पाठ से दिया गया है. यह निबंध काका कालेलकर का निबंध है. தக்ஷின் கி கங்கா கோதாவரி, தென்னகத்தின் கங்கையான கோதாவரி அப்படிங்கிற பெயருடைய இந்த பாடத்திலிருந்து இந்த வாக்கியம் தரப்பட்டுள்ளது. யஹ் நிபந்து, இந்த நிபந்து காக்கா காலேல்கர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது, அவருடையது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கட்டுரை. சந்தர்ப் காக்காஜி இஸ் निबंध में गोदावरी नदी का वर्णन करते हैं. இந்த கட்டுரையில் கோதாவரி நதியை வர்ணித்து சொல்கிறாரு. जैसे गंगा के कारण उत्तर भारत हरा भरा है, वैसे गोदा के कारण, गोदा मीन्स गोदावरी के कारण दक्षिण हरा भरा है. यह काका जी का विचार है. எப்படி கங்கையின் மூலமாக, கங்கையின் காரணமாக உத்தர் பாரத் வட பகுதி, வட மாநிலமாக இருக்கக்கூடிய பாரதத்தின் வட மாநிலங்கள் எப்படி ஹராபரா பசுமை நிறைந்ததாக செழித்து இருக்கிறதோ, வைசே அப்படியே கோதாவின் காரணமாக, கோதாவரி நதியின் காரணமாக தென்னகம் ஹராபராக பசுமையாக இருக்கிறது. எஹ் காக்காஜிக்க விசார் ஹே, இது காக்காஜியின் கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இசி சில்சிலேமே காக்காஜி ஏ வாக்கிய லிக்தே ஹே, இந்த சந்தர்ப்பத்தில் சில்சிலே, இந்த சந்தர்ப்பத்தில் இதை பற்றி சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாக்கியத்தை அவர் சொல்கிறாரு. வியாக்கியா, இப்போ அதுக்கு விளக்கம். கோதாவரி கா உத்கம் ஸ்தான் திரையம்பக் பஹாடு ஹே, கோதாவரியினுடைய உத்கம் தோன்றக்கூடிய இடம், தோன்றக்கூடிய ஸ்தான் இடம் திரையம்பக் அப்படிங்கிற மலைப்பகுதி. எகுஸ்தான் அரபு சாகர்கே பாஸ் ஹே, அந்த இடம், அந்த மலைப்பகுதி, இதனுடைய தோற்றமான அந்த மலைப்பகுதி அரபு சாகர், அரபிக்கடலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. फिर भी गोदावरी कई मील चली आती है और अपनी सारी संपत्ति बंगाल की खाड़ी को भेंट करती है. இருப்பினும் அங்கே பக்கத்தில், அரபிக்கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அந்த கோதாவரி, அங்கே தோன்றக்கூடிய அந்த கோதாவரி கை மேல் சலியாத்தீக, பல மைல்களை கடந்து வருகிறது. சலியாத்தீகன நடந்து வருகிறது, கடந்து வருகிறது. அவர் அப்பனி சாரி சம்பத்தி, தன்னுடைய அனைத்து செல்வங்களையும், செல்வங்களையும் பங்கால் கி காடிக்கோ, பே ஆஃப் பெங்காலுக்கு என்ன செஞ்சது, பேண்ட் கர்த்தி ஹே அன்பளித்து விடுகிறது. பேண்ட்னா பரிசளித்து விடுகிறது, கொடையளித்து விடுகிறது. वह पूरे महाराष्ट्र को घेरती हुई दौड़ती है. அந்த மகாராஷ்டிரா முழு, பூரே மகாராஷ்டிரா முழு மகாராஷ்டிரா நிலப்பரப்பையுமே घेरती हुई சுற்றி வளைத்து கொண்டு
என்ன செய்யுது, दौड़ती है ஓடுகிறது. கர்நாடக் राज्य के कुछ भागों से होकर கோதா आगे बढ़ती है. அப்படி வரக்கூடியது மகாராஷ்டிராவை தாண்டி கர்நாடக பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி குச்சி பாகம் சில பாகங்களின் மூலமாக சே ஹோக்கர் அப்படின்னா அதை கடந்து சில பாகங்கள் வழியாக அப்படின்னு எடுத்துக்கிறோம். சே ஹோக்கர் அது வழியாக வந்து, ஹோக்கர்னா ஆகி வந்து, கோதா ஆகே படுத்தி ஹே கோதாவரி மேலும் தொடர்ந்து போகிறது. ஆகே படுத்தினா அப்படி ஃபார்வர்ட் ஆகுது, தொடருது அப்படின்னு கண்டினியூ ஆகுது. பூரா கா பூரா ஆந்திர கோதாவரி கே ஜல் சே ஆப்லவித் ஹே. பூராக்கா பூரா அதுக்கப்புறம் கர்நாடகாவை கடந்து ஆந்திராவுக்கு வரும்போது முழு ஆந்திராவே அந்த கோதாவரியினுடைய நீரினால் நிறைந்து இருக்கிறது, அந்த வெள்ளத்தினால் சூழப்பட்டு இருக்கிறது. ஆப்லவித் ஆப்லாவித் அப்படின்னா அந்த அர்த்தம்தான், வெள்ளத்தால் நிறைந்திருக்குது. அப்போ நிறைய நீர் பகுதி ஆந்திரா மாநிலத்தில் தான் நிறைய பிரதேசத்துக்கு கிடைக்குது. தீனோ ராஜ்ய கோதாவரி சே லாபு உட்டாத்தே ஹே. இந்த 3 ராஜ்யங்களும், இந்த 3 ஸ்டேட்ஸும் என்ன செய்யுது, இதன் மூலமாக லாபம் அடைகிறது, பயன் பெறுகிறது. உட்டாத்தேகனா இந்த இடத்துல தூக்குதுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது, பெறுகிறதுன்னு எடுத்துக்கணும். गोदावरी के कारण आंध्र में फसल खूब होता है और वहाँ से अन्न तमिழ்நாடு आता है. கோதாவரியின் காரணமாக ஆந்திராவில் பசல் விளைச்சல் நிறைய கிடைக்கிறது, பயிர்கள் நன்கு விளைகின்றன. கூப் ஹோத்தாக நன்கு விளைகிறது. அவரு வஹாசே அதோடு இல்லை, அந்த ஆந்திராவிலிருந்து அரிசி எங்கே போகுது, தமிழ்நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு தமிழ்நாடும் அதிலிருந்து பலனடையுது. இசிலியே கோதாவரி கோ தக்ஷின் கி கங்கா கஹனா கோயி அதிசயோக்தி நஹி ஹை. எனவே கோதாவரியை தக்ஷின் கி கங்கா, தென்னகத்து கங்கை அப்படின்னு சொல்கிறது ஒரு உயர்வு நவிர்ச்சியாக இருக்காது, அதாவது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்காது, மிகையாகாது. विशेषता यात्रा विवरण के साथ साथ काकाजी भूगोल, इतिहास आदि पाठ भी अच्छी तरह समझाते हैं. தன்னுடைய யாத்திரையை பற்றி இதில் சொல்லும்போது அதனுடைய விவரங்கள், பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த விவரங்களோட சேர்த்தே சாத் அதனுடன் சேர்ந்தே காக்காஜி பூகோல், அதாவது ஜியாகிரஃபி பூகோளத்தை பற்றியும், இதிஹாஸ் வரலாறு பற்றியும் பாடத்தை நமக்கு நன்றாக புரிய வைக்கிறார், விளக்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. इस एक वाक्य से ही गोदावरी की विशालता और लंबाई का पता चल जाता है. இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாகவே, இந்த ஒரு வாக்கியத்தில் அவ்வளோ விஷயத்தை அடக்கி இருக்கிறாரு. இப்போ சொன்ன மாதிரி ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ரெண்டும் அடங்குது. அது மட்டும் இல்லாமல் கோதாவரியினுடைய விஷாலத்தா, எந்த அளவுக்கு அது பறந்து இருக்குது, விஷாலத்தா அப்படின்னா பரந்த தன்மை, ஒரு லம்பாயி நீளம், அந்த ஆற்றின் நீளம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது பத்தா சல் ஜாத்தா ஹே, தெரிந்து விடுகிறது. காக்காஜி கோதா கே ஆகே நீல் நதி கோ பி துச்ச மான்தே ஹே. நைல் நதின்னு சொல்கிறோம்ல, அதான் நீல் நதின்னு இதில் சொல்லியிருக்காங்க. காக்காஜி கோதா கே ஆகே, கோதாவரி நதியின் முன்னால், அதுக்கு முன்னால் நீல் நதி ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்லி, நைல் நதி ரொம்ப துச்ச அப்படின்னு சாதாரணமானது, ரொம்ப சிம்பிளானது தான், இதுக்கு முன்னால் அது ரொம்ப சாதாரணம் அப்படின்னு அவர் நம்புகிறாரு, கருதுறாரு. அடுத்தது संस्कृति के उपासक भारतवासी इस स्थान पर गंगा जल के कलश आधे गोदा में उड़ेलते हैं और फिर गोदा के पानी से उन्हें भरकर ले जाते हैं. संस्कृति के उपासक நம்ம கலாச்சாரத்தை, பாரத கலாச்சாரத்தை, பண்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய பாரத்வாசி, பாரத மக்கள் இசி ஸ்தான் பர் இதே இடத்துல கங்கா ஜல் கே கலஷ், கங்கா ஜல் உடைய கலசம், அந்த செம்பு வச்சுருப்பாங்க இல்லையா, கங்கா ஜல் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பாதி கங்கா தண்ணியை எதில் விடுறாங்க, கோதாவில் விடுறாங்க. கோதாவரியில் விட்டுட்டு கோதாவரியில் உள்ள தண்ணியை அந்த கங்கை நதி பாதி அந்த கலசத்தில் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு மீதியை கோதாவரி தண்ணியால் நிரப்பி அந்த ரெண்டையும் கலக்க செஞ்சுக்கிறாங்க. கங்கை நதி பாதி, கோதாவரி நதி பாதி. அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியை கொஞ்சம் கொட்டிட்டு எதில் ஊற்றிட்டு கோதாவரியில் ஊற்றிட்டு கோதாவரி தண்ணியை எடுத்துக்கிறாங்க. ஸோ
2 தண்ணியும் கலந்து கலசத்தில் நிரப்பிக்கிறாங்க. ஸோ கங்கைக்கு ஈக்குவலாக இதுக்கும் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. फिर गोदा के पानी से उन्हें भरकर ले जाते हैं. சேர்த்து அங்கே வடக்குல இருந்து வரக்கூடியவங்க, இந்த நதிக்கு வரக்கூடியவங்க அங்கேருந்து கங்கை நதியை கொண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு திரும்ப கொண்டு போகிறாங்க. பர்கர் லே ஜாத்தே ஹேன், நிரப்பி எடுத்து செல்கின்றனர். प्रसंग यह वाक्य दक्षिण की गंगा गोदावरी नामक पाठ से दिया गया है. यह निबंध काका कालेकर का निबंध है. काका कालेकरुடைய நிபந்து இது போன இதில் பார்த்த மாதிரியே தான், அதே மீனிங் தான். சந்தர்ப் காக்காஜி இஸ் நிபந்துமே எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சந்தர்ப்பில் பார்க்குறோம் இல்லையா. கோதாவரி நதிக்கா வர்ணன் கர்த்தே ஹேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதாவரி நதியை தான் இதில் வர்ணிக்கிறாரு. தன்னுடைய யாத்திரையை பற்றி சொல்லும்போது நதியை வர்ணிக்கிற விஷயந்தான் நம்ம இந்த நிபந்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிறதுல அதிகமாக அதுதான் இதில் சொல்லப்படுது. பாரத் மே நதிக்கோ மாதா கஹா ஜாத்தா ஹே, பாரதத்தில் நதியை அதாவது ஆறுகளை தாய் என்று சொல்லப்படுகிறது. ஹர் நதி கே சாத் கோயி ஆஸ்தா ஜுடி ரகத்தி ஹே, ஒவ்வொரு நதி கே சாத் ஒவ்வொரு நதியுடனும் கோயி ஏதாவது ஒரு ஆஸ்தா நம்பிக்கை ஜுடி ரகத்தி ஹே இணைந்திருக்கிறது. ஏதாவது ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு நதிக்கு மேலேயும் வச்சிருக்கிறாங்க. इस वाक्य द्वारा काकाजी ऐसी ही एक आस्था के बारे में बताते हैं. இந்த வாக்கியம் மூலமாக நமக்கு இந்த ERCயில் கொடுத்துருக்கக்கூடிய பிரசங்கு மூலமாக பிரசங்கு வியாக்கியா கீஜியன்னு சொல்லியிருக்கிறாங்களே, இதில் இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் கொட்டேஷன் மூலமாக, இந்த வரிகள் மூலமாக காக்காஜி ஐசி ஏக் அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்தா, ஒரு நம்பிக்கை கே பாரேமே பற்றி பத்தாத்தே ஹே நமக்கு சொல்கிறார். வியாக்கியா இதனுடைய விளக்கம். ராஜமுந்திரி கே பாஸ் की गोदावरी की शोभा कुछ अनोखी है. ராஜமுந்திரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்து வழியாக போகக்கூடிய அந்த கோதாவரியினுடைய அழகு குச் அனோக்கி ஹே, அனோக்கின்னு ரொம்ப யூனிக், அந்த வார்த்தையை மாதிரியே தான் யூனிக் ஆக இருக்கிறது. வஹா ஏக் மந்திர் பனா ஹே, அங்கே ஒரு கோயில் அமைந்திருக்கிறது. தூர் தூர் சே பக்து லோக் வஹா ஆத்தே ஹே, ரொம்ப தொலைவில் இருந்து பக்தர்கள் பக்த பெருமக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பக்த பெருமக்கள் வஹா ஆத்தே ஹே அங்கு வருகிறார்கள். வே லோக் தீர்த்த யாத்ரா கர்த்தே ஹே, அவங்க தீர்த்த யாத்திரை, நம்ம எப்படி இங்கேருந்து காசிக்கு அங்கே போகிறோமோ அதை மாதிரி அவங்க இங்கே ஒரு தீர்த்த யாத்திரையாக இங்கே வருகிறார்கள். வே கங்கா ஸ்நான் கர்க்கே கோதா ஸ்நான் கேலியே ஆனே வாலே ஹே. ஸோ ஒவ்வொரு இடமா அவங்க சுற்றி வராங்க. தீர்த்த யாத்திரை பண்ணும்போது எல்லா இடத்துக்கும், எல்லா ஆறுகள் இருக்கக்கூடிய புனித ஆறுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வரும்போது அவங்க கங்காவில் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள தண்ணியை ஒரு கலசத்தில் நிரப்பி எடுத்துட்டு இந்த பக்கம் வராங்க. இங்கே கோதாவில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வராங்க, அதாவது குளிப்பதற்கு வருகிறார்கள். உன்கே ஹாத்மே ஏக்கு கலஷ் ஹோத்தா ஹே, அவங்க அப்படி வரக்கூடியவங்க கையில் ஒரு கலசம் இருக்கிறது. அவரு உஸ்மே கங்கா கா பானி ஹோத்தா ஹே, அதில் கங்கை நீர் இருக்குது. संस्कृति के ये उपासक बिना संकोच के कलश से आधा जल गोदा में डालकर गोदा के पानी से कलश को भर लेते हैं. அந்த சன்ஸ்கிருதிக்கு, அந்த கலாச்சாரத்தை, இந்திய பண்பாடை உபாசக் கடைபிடிக்கக்கூடிய மக்கள், அந்த உபாசக் அப்படின்னா கடைபிடிப்பவர்கள், பினா சங்கோச்சுக்கே கொஞ்சம் கூட தயங்குறதில்லை. அங்கே உள்ள நம்ம மெனக்கெட்டு கொண்டு வந்திருக்கோம் கங்கை நதி, அதை இதில் ஊற்றலாமா அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை, ஊற்றணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ பினா சங்கோச் கொஞ்சம் கூட சிறிதும் தயக்கமின்றி கலசே அந்த கொண்டு வந்த அந்த கங்கை நதி நிரம்பிய கலசத்திலிருந்து ஆதா ஜல் பாதி நீரை கோதாமே டால்கர் கோதா நதியில் ஊற்றிவிட்டு, டால்கர் அப்படின்னா இங்கே அதை போட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, லிக்விடை ஊற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் டால்கருங்கிறது நம்ம தமிழில் சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். கோதாக்கே பானிசே, கோதாவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணினால் அந்த கலசத்தை நிரப்பிக்கிறாங்க. நம்ம அந்த லைன் பார்க்கும்போதே இந்த மீனிங் பார்த்துட்டோம். उत्तर और दक्षिण में एकता स्थापित करने के लिए ही ऐसी विधियां बनाई गई हैं. வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில், வடமாநிலம் மற்றும் தென்னகத்தில் இருக்கக்கூடிய இருவரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற
ஏக்கதா ஒற்றுமை ஸ்தாபித் करने के लिए இரண்டுக்கும் இடையில் வடபகுதி தென்பகுதி இரண்டுக்கும் இடையில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக ஸ்தாபித் करने के लिए நிலைநிறுத்துவதற்காகத்தான் ஐசி விதியா இப்படிப்பட்ட விதிகள் நடைமுறைகள் பனாயி கயி ஹை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஏதோ ஒரு ரிலீஜியஸ் இது அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் மூடநம்பிக்கை அப்படியெல்லாம் நினைக்காம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா அது என்ன காரணம், ஒவ்வொன்றுக்கும் பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு என்ன காரணம், அப்போ தான் அந்த மனமுவந்து அவங்க செய்யும்போது ரெண்டுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுத்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த காலத்து பெரியோர்களாக சான்றோர்களால் உருவாக்கப்பட்ட வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காக்காஜி சொல்கிறார், உன்கோ ஹமாரி சன்ஸ்கிருதி கோஷித் கர் தியா கயா ஹை, அதை நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னே நமக்கு அறிவிச்சிட்டாங்க, கோஷித் கர் தியா ஹை அறிவிச்சிட்டாங்க, அப்போ தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு சில இது வேணால் இந்த காலத்துக்கு சரி வராமல் இருக்கலாம், ஆனால் சில விஷயங்கள் காலாகாலத்துக்கு பொருத்தமானதாக தான் இருக்கும். ஐசி அவஸ்தாவோं के कारण ही आज भी हमारी एकता अटूट रहती है. இப்படிப்பட்ட ஆஸ்தாவோங்கே ஆஸ்தா நம்பிக்கை காரணமாகத்தான், ஆஸ்தாவோங்கே நம்பிக்கைகளின் காரணமாகத்தான் ஆஜுபி இன்று கூட ஹமாரி ஏகதா நமது ஒற்றுமை அட்டூட் ஹே. டூட்னா அப்படின்னா உடைதல், பிரிதல், பிளவு ஏற்படுதல். பட் அட்டூட் பிரியாமல் இருக்குது, உடையாமல் இருக்குது. ஒற்றுமை ஒருபோதும் உடையாமல் ரகத்தீக இருக்கிறது. விசேஷதா ஹமாரி சன்ஸ்கிருதி சராகனீய ஹே, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது பண்பாடு அப்படிங்கிறது சராகனீய ஹே, ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருக்குது. உஸ்கே பீச்சே கோயினா கோயி காஸ் காரண் சிப்பா ரகத்தா ஹே, அதன் பின்னால் அந்த ஒவ்வொரு பண்பாட்டிலையும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லப்படக்கூடிய செய்ய வேண்டிய செயல்களில் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நம்பிக்கைக்கு ஆஸ்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்பிக்கைக்கு ஒவ்வொரு செயலும் ஒரு நம்பிக்கையோடு செய்கிறோம். அந்த செயலுக்கு பின்னால் கோயினா கோயி ஏதேனும் ஒரு காஸ் ஒரு சிறப்பான காரணம் சிப்பாரகத்தாக காரணம் மறைந்திருக்குது. ஹமே சன்ஸ்கிருதி பாலன் சே ஷர்மானா நஹி சாஹியே, நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டை கடைப்பிடிக்கிறது பாலன் சே கடைப்பிடித்தல் மீது ஷர்மானா நஹி சாஹியே அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒருபோதும் வெக்கப்படக்கூடாது அப்படின்னு இதில் சொல்கிறாரு காக்கா காலேல்கர்ஜி. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், தன்யவாத்.